ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம் ஹாஸ்டலில். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் ஊற்றணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெய் போட போகிறோம். ஐயோ, ரொம்ப ஃப்ரீஸாகி கிடக்கு இங்கே. பிகாஸ் இங்கே ரொம்ப குளிராக இருக்கிறதுனால நெய் எண்ணெய் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடும். இப்படி தான் டம்மு டம்முன்னு தட்டணும், அப்போ தான் அது விழும். அப்பயும் விழ மாட்டேங்குது. நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்துட்டு இதெல்லாம் பிரியாணி போடுறதுக்காக நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம். என்னது, கறிவேப்பிலை, 2 வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு ப்ளஸ் புதினா. நாங்கள் 3 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். தக்காளியே அரைச்சி வச்சுருக்கீங்க நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் எங்களுக்கு தக்காளி கடிச்சு சாப்பிடுவோம். வெங்காயம் நம்ம இப்போ போட்டாச்சு. அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். எப்படி வதங்கணும்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ தான் நல்லா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே கைஸ், சைடில் பிரியாணி இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே எங்களுக்கு கொஞ்சம் குட்டி பசி வந்துடுச்சு. அதனால் நாங்கள் ஒரு சைனீஸ் விதமான ஒரு நூடுல்ஸை செஞ்சு நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரௌனாக வதக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம கறிவேப்பிலை போட போகிறோம். பின்னே பச்சை மிளகாய், பின்னே இந்த நம்மளோட பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ்னால் அதில் நாங்கள் கொஞ்சம் முந்திரியும் போட்டிருக்கோம். முந்திரி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பின்ன புதினா இதை அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போடணும். போட்டு நல்லா வதக்கணும். இது எப்படி வதக்கணும்னா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கினால நம்ம தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ போட போகிறோம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, இதெல்லாம் ஒன்றா போட்டு வதக்கணும். மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா தீய விடாமல் நல்லா கலக்கி, அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனை போட்டுக்கணும். நல்லா கலக்கி வச்சுருக்க சிக்கனை 1/2 kg வந்து இதில் போட்டுட்டு நல்லா வதக்கணும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு சிக்கன் நல்லா வந்து மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி போட போகிறோம். நாங்கள் வந்து 2.5 கிளாஸ் எடுத்துருக்கோம். நம்ம 2.5 கிளாஸ் அரிசிக்கு வந்துட்டு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஓகேங்களா? அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றணும். சொன்னால 2.5 கிளாஸ் அரிசிக்கு வந்து 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி பிறகு லெமன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாம் பண்ணி முடிச்சு தண்ணியெல்லாம் போட்டு மேலே வந்து கொத்தமல்லியும் தூவியாச்சு. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வந்து அங்கே வெந்துட்டுருக்கு. அந்த டைமில் நாங்கள் வந்து இப்போ வந்து தயிர் பச்சடி செஞ்சுருக்கோம். இதில் வந்து குக்கும்பர், ஆனியனு, தயிர் எல்லாம் சாப்பரில் சாப் பண்ணி தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் உப்பு, பெப்பரும் போட்டிருக்கோம்.